Hello everyone, welcome to Kamina classes. இன்னைக்கு வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா டெவலப்மென்ட் பயாலஜியோட கண்டினியூவேஷனா நம்ம ரீஜெனரேஷன் பயாலஜி அப்படிங்கறத பத்தி தான் பார்க்க போறோம். சோ ஆல்ரெடி நம்ம லிம் டெவலப்மென்ட் பத்தி, சி லிகன்ஸோட டெவலப்மென்ட் பத்தி, அப்புறம் இன்சென்ட் டெவலப்மென்ட் பயாலஜி என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கறத பத்தி எல்லாத்தையுமே நம்ம வீடியோஸ் நம்ம பிளேலிஸ்ட்ல கொடுத்திருக்கோம்ப்பா. உங்க ப்ரிப்பரேஷனுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். பிளேலிஸ்ட் செக் பண்ணி பார்த்து நீங்க பாத்துக்கோங்க. இப்போ ரீஜெனரேஷன் பயாலஜினா என்ன அப்படிங்கறத பாப்போம். சோ ரீஜெனரேஷன் என்ன சொல்லுவோம், நம்ம பாடியில சைகோட்ல இருந்து டெவலப் ஆகுது அப்படின்னா சைகோட்ல இருந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா எல்லா ஸ்ட்ரக்சர்ஸையுமே கொடுக்க முடியும். ஹெட்ல இருந்து டோ வரைய எல்லா பார்ட்ஸையுமே அதால டெவலப் பண்ணி கொடுக்க முடியும். ஆனால் அந்த ஸ்டேஜை கடந்துட்டோம், எம்ப்ரியானிக் ஸ்டேஜை கடந்து வந்துட்டோம். இப்போ போஸ்ட் எம்ப்ரியானிக் லைஃப்பில் இருக்கோம் அப்படின்னா அந்த டைமில் நம்மளுக்கு ஒரு ரெனிவலோ, ரெஸ்டோரேஷனோ, ஒரு க்ரோத்தோ நடக்குது அப்படின்னா அதுதான் நம்ம ரீஜெனரேஷன் அப்படின்னு சொல்லுவோம். அதை பற்றி படிக்கிறது தான் ரீஜெனரேஷன் பயாலஜி அப்படின்னும் சொல்லுவோம். இப்போது இது எப்படி நடக்கும் அப்படின்னா போஸ்ட் எம்ப்ரியானிக் லைஃப்பில் நம்மளோட செல்லை ரீஆக்டிவேட் பண்ணி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு டேமேஜையோ இல்லை மிஸ் ஆகுற ஒரு பார்ட்டியோ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மறுபடியும் ஜென்ரேட் பண்ணுவாங்க. அதுதான் ரீஜெனரேஷன். அது காரணமாக இருக்கிறது யார்? ரீஆக்டிவேஷன் பண்ணுறோம். ஓகேவா? ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் பாருங்கள். இப்போ பிளான்ட்டன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பிளான்ட்டை ஒரு செல் எடுத்தோம்னாலே நம்மளால் என்டையர் பிளான்ட்டை நம்ம சிங்கிள் செல்லேருந்தே எடுத்துட முடியும். அதே மாதிரி ஹைட்ராவெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்மால் ஃப்ராக்மெண்ட் இருந்தால் போதும், அதால் என்டையர் இண்டிவிஜுவலாக ஃபார்ம் பண்ண முடியும். பிளெனேரியா பார்த்தீங்க அப்படின்னா அதால் அதோட மிஸ்ஸிங் பார்ட்ஸை ஃபில் பண்ணி அதால் ஒரு ஹோல் ஆர்கானிசமாக உருவாக்கிக்க முடியும். இதே மாதிரி ஒரு ஆர்கானிசமை பொறுத்த வரைக்கும் அந்தந்த ஆர்கானிசமில் ஒரு சில விஷயங்களை கொடுக்குறதும் இருக்கும், ஒரு செல்லேருந்து மொத்தமாக என்டையர் ஆர்கானிசம் கொடுக்குறதும் இருக்கும். இப்போது ஆம்ஃபிபியன்ஸ் ஃபிஷ்லலாம் பார்த்தீங்க அப்படின்னா பர்டிகுலர் பார்ட்ஸை மட்டும் அதால் என்ன பண்ணிக்க முடியும் அப்படின்னா ரீஜெனரேட் பண்ணி எடுத்துக்க முடியும். மேமல்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில டிஷ்யூஸை மட்டும் தான் நம்மளுக்கு அகைன் ரீஜெனரேட் பண்ணி எடுத்துக்க முடியும். இந்த மாதிரி ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் நம்மளுக்கு ஆர்கானிசம் போக போக மாறுபடும். ரீஜெனரேட் பண்ணணும், ரீஆக்டிவேட் பண்ணணும் அப்படின்னா 3 இம்பார்ட்டன்ட் விஷயம் நடக்கணும். அந்த 3 என்னென்னா க்ரோத், மார்ஃபோஜெனிசிஸ் அண்ட் டிஃப்ரென்சியேஷன். இந்த 3 ப்ராசஸ் நடந்தால் நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னா நம்மளுக்கு டேமேஜ் ஆகிருக்கிற ஒரு டிஷ்யூவோ இல்லை நம்ம லாஸ் ஆகிருக்கிற ஒரு பார்ட்டோ என்ன ஆகும் அப்படின்னா திருப்பி ரீஜெனரேட் ஆகும். இந்த ரீஜெனரேட் ஆகிறது நம்மளுக்கு மொத்தம் 4 மோட்ஸில் படிப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் என்னது அப்படின்னா ஸ்டெம் செல் மீடியேட்டட் ரீஜெனரேஷன். ஸ்டெம் செல்லை வச்சு எப்படி நம்மளுக்கு லாஸ் ஆன பார்ட் கிடைக்கிது அப்படின்றது. செகண்ட் ஒன் மார்ஃபல் ஆக்சஸ். ஸோ அதோட மார்ஃபாலஜியில் மட்டும் சேஞ்ச் இருக்கும், அதன்படி அது என்ன பண்ணும் அப்படின்னா நம்மளுக்கு நம்ம லாஸ் பண்ண பாட்டை திருப்பி கொடுக்கும். அடுத்தது எபிமார்ஃபோசிஸ். எபிமார்ஃபோசிஸ்ன்ற ப்ராசஸ் மூலம் எப்படி வருதுன்றதை பார்ப்போம். அடுத்தது காம்பன்சேட் பண்ணி எப்படி நம்மளுக்கு செல்லை நம்மளோட செல்லாவே லாஸ் ஆன பாட்டை நம்மளுக்கு மாற்றி கொடுக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இந்த 4 ஸ்டெப்பில் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஸ்டெம் செல் மீடியேட்டட் ரீஜெனரேஷன். ஸ்டெம் செல் மீடியேட்டட் ரீஜெனரேஷன் என்னென்னா ரீஜெனரேஷனுக்கு ஸ்டெம் செல்னா முழு காரணமாக இருக்கும். ரீஜெனரேஷன் என்ன, என் பாடியில் ஒரு பார்ட் இல்லை ஏதோ ஒரு ஆக்சிடென்ட்னால ஒரு பார்ட் டேமேஜ் ஆகிடுச்சு அப்படின்னா அதை நான் க்யூர் பண்ணுறதுக்கு தான் நான் என்ன பண்ண போகிறேன்னா ரீஜெனரேட் பண்ண போகிறேன். அப்படின்னு ரீஜெனரேட் பண்ணுறதுக்கு நான் ஏதோ ஒரு செல்லை ஆக்டிவேட் பண்ணி அந்த கேப்பை நான் ஃபில் பண்ண வைக்கணும். அப்போ நான் ஆக்டிவேட் பண்ணுற செல் ஸ்டெம் செல்லாக இருந்தது அப்படின்னா அது எனக்கு ஸ்டெம் செல் மீடியேட்டட் ரீஜெனரேஷன் அப்படின்னு வரும். இப்போது ஸ்டெம் செல் மீடியேட்டட் ரீஜெனரேஷன் எப்படி நடக்கும் அப்படின்னா நம்மளுக்கு நார்மலாக தெரிஞ்ச எக்ஸாம்பிளே பாருங்களேன். நம்ம கோயிலுக்கு மொட்டைலாம் போடுவோம் இல்லையா? ஸோ அப்படி மொட்டை போட்டதுக்கப்புறம் என்ன ஆகும், மறுபடியும் ஆட்டோமேட்டிக்காக ஹேர் வளர ஆரம்பிக்கும். அப்படி இல்லை நீங்கள் ஹேரை ரெகுலராக கட் பண்ணுறீங்க அப்படின்னா ஹேர் ஷாஃப்ட்ஸ்லேருந்து என்ன ஆகும் அப்படின்னா ஹேர் ஃபாலிகுலர் ஸ்டெம் செல்ஸ்லேருந்து நம்மளுக்கு ஹேர் க்ரோத் ஆகிட்டே தான் இருக்கும். ஸோ இது ஸ்டெம் செல் ரீஜெனரேஷனுக்கு ஒரு எக்ஸாம்பிள். இன்னும் பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்னது அப்படின்னா ஹெமட்டோபயோட்டிக் ஸ்டெம் செல்ஸ்லேருந்து நம்மளுக்கு பிளட் செல்ஸ் ஃபார்ம் ஆகிட்டே இருக்கும். ஸோ பிளட் செல்ஸ் நம்மளுக்கு மறுபடியும் ஃபார்ம் ஆகிட்டே தானே இருக்கும். பிளட் செல்ஸ்க்கு ஒரு பர்டிகுலர் டியூரேஷன் தானே அதோட லைஃபாக இருக்கும், அதோட என்டையர் லைஃபாக இருக்கும். அப்போது அந்த லைஃப் முடிஞ்சதுக்கப்புறம் பிளட் செல்ஸ் அப்படியே முடிஞ்சிருமா? இல்லை மறுபடியும் ஃபார்ம் ஆகும்ல. அப்படி மறுபடியும் ஃபார்ம் ஆகிறதுக்கு காரணம் தான் யார்? ஸ்டெம் செல். அப்போ ஹெமட்டோபயோட்டிக் ஸ்டெம் செல்லேருந்து நம்மளுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா பிளட் செல்ஸ் கிடைக்கும். அப்போது நம்மக்கிட்டே ஸ்டெம் செல்லேருந்து ரீஜெனரேட் ஆகிறதுக்கு நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது. இதை ஒரு ஆர்கானிசம் வச்சு ஸ்டடி பண்ணுறோம் அப்படின்னா டீட்டெயிலாக நம்மளுக்கு ஒரு மெக்கானிசம் கிடைக்குமா? அதுதான் பண்ணியிருக்காங்க. பிளாட்ஃபார்ம், அதாவது பிளெனேரியா வச்சு ஸ்டடி பண்ணியிருக்காங்க. என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அதில் ப்ளூரிபொட்டன்ட் ஸ்டெம் செல்லான குளோனோஜெனிக் நியோபிளாஸ்ட் எடுக்கிறாங்க. அதை சி நியோபிளாஸ்ட் அப்படின்னு ஷார்ட் ஃபார்மாக சொல்லுவோம். ஸோ இந்த செல்லை வச்சு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஸ்டடி பண்ணும்போது அது அந்த பிளெனேரியா என்ன பண்ணுது அப்படின்னா அதோட என்டையர் ஹோல் ஆர்கானிசமாகவே ப்ரொடியூஸ் பண்ணுதா அப்படிங்கிறத நம்ம டெஸ்ட் பண்ண போகிறோம். இப்போது நீங்கள் இந்த பிளெனேரியாவை எடுத்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா குட்டி குட்டி ஃப்ராக்மெண்ட்ஸாக, குட்டி குட்டி பீஸஸாக கட் பண்ணிங்க அப்படின்னா அதால் ரீக்ரியேட் பண்ணி
ஒரு பீஸுமே என்டையர் ஆர்கானிசமாக வளரக்கூடிய அளவுக்கு அதுக்கிட்ட பொட்டன்ஷியல் இருக்குது. ஆனால் ஒரே ஒரு கண்டிஷன், மிடில் பீஸை கட் பண்ணுறீங்க அப்படின்னா, அதாவது பிளனேரியா எப்படி இருக்கும் இல்லையா, அதாவது அதுக்கு ஒரு ஹெட் ரீஜன் இருக்கும், டெயில் ரீஜன் இருக்கும். நீங்கள் கட் பண்ணும்போது நீங்கள் இந்த மிடில் போர்ஷனை மட்டும் ரொம்ப நேரோவாக ரொம்ப குறுகலாக கட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதால் வந்து முழுசாக ரீஜென்ரேட் பண்ண முடியாது. அந்த கண்டிஷனில் மட்டும் ரீஜென்ரேஷன் அப்நார்மலாக இருக்கும். ஏன்னா அதுக்கு தேவையான மார்ஃபோஜன் கிரேடியன்ட் அது டெவலப் பண்ணுறதுக்கான சிக்னல் கிடைக்கணும்ல, அந்த சிக்னல் அதுக்கு ப்ராப்பராக கிடைக்காது. எப்போது மிடில் ரீஜன் ரொம்ப நேரோவாக இருக்கிறப்ப அந்த கண்டிஷனில் மட்டும் அதோட ரீஜென்ரேஷன் அப்நார்மலாக இருக்கும். மற்ற எல்லா கண்டிஷன்லையுமே அதால் என்ன பண்ணிக்க முடியும் அப்படின்னா கம்ப்ளீட்டாக அதால் நியூ இண்டிவிஜுவலாக ஒரு ஃப்ராக்மெண்ட்டுமே ஒரு பீசஸ்மே வந்து ஃபார்ம் பண்ண முடியும். அதுக்கு காரணமாக இருக்கிறது இந்த சீனியோபிளாஸ்ட் அப்படிங்கிற ப்ளூரிபோட்டன்ட் நேச்சர் உள்ள ஸ்டெம் செல் தான். ஓகேவா? இப்போ இதுக்கு ஹெட் போர்ஷன் டெயில் போர்ஷன் எப்படி இருக்கும், டெவலப்மெண்ட் எப்படி இருக்குன்றத ஒரு ஜஸ்ட் பார்த்துடலாம். ஹெட் போர்ஷன் ஆன்டீரியர்னு சொல்லுவோம், டெயில் போர்ஷனை போஸ்டீரியர்னு சொல்லுவோம். ஹெட் போர்ஷன் வரணும் அப்படின்னா அதுக்கு நாட்டம் ஒர்க் அப்படிங்கிற காம்பவுண்ட் இருக்கணும். டெயில் போர்ஷன் வரணும்னா வெண்ட் பீட்டா கேட் இருக்கணும். நாக்டம் என்ன பண்ணும் அப்படின்னா வெண்ட்டை இன்ஹிபிட் பண்ணும். ஸோ அதனால் ஏஆர்கேவால் எக்ஸ்பிரஸ் பண்ண முடியும், அந்த இடம் ஹெட்டாக ஃபார்ம் ஆகும். நாக்டமை இன்ஹிபிட் பண்ணணும் அப்படின்னா ஹெட் சைடில் டெயில் ஃபார்ம் ஆயிரும். விண்ட் இல்லாட்டி பீட்டா கேட் இன்ஹிபிட் ஆகிடுச்சு அப்படின்னா டெயில் ரீஜன் வந்து ஹெட்டாக ஃபார்ம் ஆகும். அப்போ டெயில் ஃபார்ம் ஆகிறதுக்கு என்ன விண்ட் ஆர் பீட்டா கேட் தேவை. விண்ட் ஆர் பீட்டா கேட் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஏஆர்கேவை இன்ஹிபிட் பண்ணுவாங்க. அது மூலமாக நம்மளுக்கு டெயில் ஃபார்ம் ஆகும். இந்த பார்ட் புரிஞ்சுதா? நாக்டம் வந்து விண்டை இன்ஹிபிட் பண்ணும், அதனால் அந்த இடம் டெயிலாக ஃபார்ம் ஆகாமல் இஆர்கே எக்ஸ்பிரஸ் ஆகி ஹெட்டாக ஃபார்ம் ஆகும். ஒருவேளை ஹெட்டு ஃபார்ம் ஆகணும் அப்படின்னா விண்ட் பீட்டா கேட் என்ன பண்ணும் அப்படின்னா இஆர்கேவை இன்ஹிபிட் பண்ணும். அப்போ இஆர்கேவே இல்லை அப்படின்னா ஹெட் ஃபார்ம் ஆகுது, அந்த இடம் டெயிலாக ஃபார்ம் ஆகும். நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா விண்ட் டெயிலாக ஃபார்ம் ஆகும், நாக்ட் இஆர்கே இருந்தது அப்படின்னா அது ஹெட்டாக ஃபார்ம் ஆகுன்றதை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. இப்போது இந்த சீனியோபிளாஸ்ட் அப்படிங்கிற ஸ்டெம் செல் தான் நம்மளுக்கு இதுக்கு காரணம் அப்படிங்கிறத வந்து எக்ஸ்பெரிமெண்ட்டாக ஸ்டடி பண்ணுறாங்க. சீனியோபிளாஸ்டையும் ஹை டோஸ் ரேடியேஷனையும் கொடுக்குறாங்க. அப்போது எல்லா சீனியோபிளாஸ்ட் செல்ஸுமே இறந்துருது, ரீஜெனரேஷன் எனக்கு நடக்கலை. சீனியோபிளாஸ்டோட லோ டோஸ் ரேடியேஷன் கொடுக்குறாங்க. அப்போ எனக்கு சிங்கிள் சீனியோபிளாஸ்ட் ஒரே ஒரு செல் மட்டும் சர்வைவ் ஆகுது. அது மூலமாக எனக்கு என்ன ஆகுது அப்படின்னா ரீஜெனரேஷன் நடக்குது. பிளனேரியா வந்து ரீஜெனரேஷன் பண்ணக்கூடிய சீனியோபிளாஸ்ட் ஜீன் இல்லாத ஒரு மாடல் ஆர்கானிசமை கிரியேட் பண்ணி அதில் இந்த சீனியோபிளாஸ்ட் ஒரே ஒரு செல்லை மட்டும் என்ன பண்ணுறாங்கன்னா டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுறாங்க. அப்படி பண்ணி எக்ஸ்பிரஸ் பண்ணும்போது என்ன பண்ணுது அப்படின்னா ரீஜெனரேஷன் நடக்குது. அப்போ இதை என்ன ப்ரூவ் பண்ணுறாங்க அப்படின்னா ரீஜெனரேஷனுக்கு இந்த சீனியோபிளாஸ்ட் அப்படிங்கிற ப்ளூரிபோட்டன்ட் ஸ்டெம் செல் தான் காரணமாக இருக்குது அப்படிங்கிறத வந்து நம்மளுக்கு இந்த எக்ஸ்பெரிமெண்ட் மூலமாக டிஃபைன் பண்ணுறாங்க. அடுத்த மெக்கானிசம் பாருங்கள், மார்ஃபலாக்சிஸ் ரீஜெனரேஷன். மார்ஃபலாக்சிஸ் ரீஜெனரேஷன் என்ன நடக்கும் அப்படின்னா ரீபேட்டர்னிங் நடக்கும். அதாவது ஏற்கனவே ப்ரெசென்ட்டாக இருக்கிற ஒரு டிஷ்யூ டிரான்ஸ் டிஃப்ரென்சியேஷன் மூலமாக நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னா கொஞ்சோண்டு க்ரோத், லிட்டில் க்ரோத் தான் இருக்கும். அது மூலமாக நம்மளுக்கு என்ன பண்ணும் அப்படின்னா நம்மளுக்கு தேவையான நியூ செல்ஸை வந்து ப்ரொடியூஸ் பண்ணி அதோட கேப்பை வந்து ஃபில் பண்ணிடும். ஸோ இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹைட்ராவில் இருக்க ரீஜெனரேஷன், அப்புறம் ஜீப்ரா ஃபிஷ்ஷோட ஹார்ட்டோட ரீஜெனரேஷன் சொல்லலாம். ஸோ மோஸ்ட்லி ஹைட்ரா எக்ஸாம்பிள் தான் வந்து நம்ம பெஸ்ட்டாக ஸ்டடி பண்ணுவோம். ஹைட்ரா பார்த்தீங்க அப்படின்னா அது ஒரு டிப்ளோபிளாஸ்டிக் அனிமல், அதில் எக்டோடம் எண்டோடம் மட்டும்தான் இருக்கும், அதுக்கு மீசோடம் ப்ரெசென்ட் ஆயிருக்காது. இதில் ட்ரூ மீசோடம் இருக்காது. ஹைட்ராவோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா இதால் ஸ்டெம் செல் மீடியேட் ரீஜெனரேஷனும் பண்ண முடியும், மார்ஃபலாக்சிஸும் பண்ண முடியும், மார்ஃபோசிஸும் அதால் பண்ண முடியும். ஹைட்ராவை நீங்கள் எத்தனை பீஸாக வெட்டினாலும் அதால் அத்தனை பீஸையுமே என்டையர் ஆர்கானிசமாக அதால் உருவாக்கிக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் அதை ஒரு 40 பீசஸாக கட் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த 40 பீசஸ்மே என்ன ஆகும் அப்படின்னா ஒரு முழு ஹைட்ரா அந்த ஃபுல் ஆர்கானிசம் எப்படி இருக்குமோ அதே மாதிரி நம்மளுக்கு வந்து ஃபார்ம் ஆகும். ஸோ இதோட எபிக்கல் ரீஜனை ஹெட் ஏரியாவை டிஸ்டல் பார்ட்டுன்னு சொல்லுவோம், ஃபுட் ஏரியாவை ப்ராக்சிமல் எண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஹெட் ஏரியா வேணும் அப்படின்னா அந்த இடத்துல ஹைப்போட்டோம் ப்ரெசென்ட் ஆகிருக்கணும், ஃபுட் ஏரியா வேணும் அப்படின்னா பேசல் டிஸ்க் ப்ரெசென்ட் ஆகிருக்கணும். இந்த ஹைப்போட்டோம் ஆர்கனைசருக்கு நம்மளுக்கு விண்ட் ப்ரோட்டீன் காரணமாக இருக்கும். அதாவது ஹைப்போட்டோம் ஒர்க் பண்ணணும், அது எஃபெக்டிவாக ஃபங்க்ஷன் ஆகணும் அப்படின்னா அதுக்கு நம்மளுக்கு விண்ட் ப்ரோட்டீன் அந்த இடத்துல முக்கியமாக தேவைப்பட்ட ஒரு காம்போனண்ட்டாக இருக்கும். இந்த ஹைப்போட்டோம் எடுத்துகிட்டு போய் நீங்கள் வந்து அதோட பாடியில் நீங்கள் வந்து அதோட பாடி இப்படி தானே இருக்கும் ஹைட்ரா, இதோட பாடியில் நீங்கள் ட்ரங்க் இடத்துல நீங்கள் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அதுவுமே உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா அந்த இடத்துலேருந்து புதுசாக ஹெட்டு ஃபார்ம் ஆகும். ஏன்னா ஹைப்போஸ்டோம் நம்மளுக்கு ஹெட்டு ஃபார்ம் ஆகக்கூடிய ஒரு காம்பவுண்ட் தான். அப்போது அந்த நீங்கள் எடுத்துகிட்டு போய் எந்த இடத்துல வச்சிங்கனாலுமே அந்த இடத்துலேருந்து உங்களுக்கு செகண்டரி ஆக்சஸ் ஃபார்ம் ஆகும், புதுசாக ஹெட்டும் ஃபார்ம் ஆகும். ஏன்னா ஹைப்போஸ்டோம்க்கு நம்மளுக்கு செல்ஃப் டிஃப்ரென்ஷியேட்டிங் ரீஜன், அதுக்கு வந்து செல்ஃப் டிஃப்ரென்ஷியேட்டிங் கெப்பாசிட்டி இருக்குது. ஓகேவா? இப்போ இந்த ஹைப்போஸ்டோமில் விண்ட் 3 ப்ரோட்டீன் காரணமாக இருக்குதுன்னு சொன்னோமா, ஸோ அது வந்து விண்ட் ஆர் பீட்டா கேட் ஃபார்மில் இருக்கும். ஸோ அது நம்மளுக்கு ஹெட்டாக கொடுக்கும்.
இல்லை நம்மளுக்கு ஃபுட் ரீஜியன் வேணும் அப்படின்னா அதுக்கு பேசல் டிஸ்க் வேணும் இல்லையா, அப்போ அங்கே யார் எக்ஸ்பிரஸ் பண்ணுவாங்க அப்படின்னா அங்கே GSK3ன்ற காம்பவுண்ட் வந்து பீட்டா கேட்டை இன்ஹிபிட் பண்ணும். அதனால நம்மளுக்கு ஹெட் ஃபார்மேஷன் நடக்காது, அதுவுமே இன்ஹிபிட் ஆயிரும். ஹெட் இல்லைன்ற பட்சத்தில் ஆட்டோமேட்டிக்காக அந்த இடம் நம்மளுக்கு ஃபுட்டாக ஃபார்ம் ஆகும். இதில் L4 அப்படின்ற மியூட்டன்ட், அதாவது ஹைட்ரா மேக்னி பாப்பிலாட்டா அப்படிங்கிற ஸ்பீஷஸில் L4 மியூட்டன்ட் ஆயிடுச்சு அப்படின்னா அதால் புதுசாக பட்ஸ் ஃபார்ம் ஆக முடியாது. அந்த இடத்துல மட்டும் என்ன ஆகும் அப்படின்னா நியூ பட்ஸ் ஃபார்மேஷன் இருக்காது. இப்போது L4 மியூட்டண்ட்டாக இருக்கிறப்ப மட்டும். இப்போது ஹைட்ரா எப்போ மார்ஃபல் ஆக்சஸ் பண்ணும், எப்போ எபிமார்ஃபோசிஸ் பண்ணும் அப்படின்னா ஹைட்ராவை ஜஸ்ட் பிலோ த ஹெட் கட் பண்ணுறீங்க அப்படின்னா அது மார்ஃபாலஜி ரீஜென்ரேஷன் மாதிரி அதோட மெக்கானிசம் ஒர்க் ஆகும். அதே இது இன் பிட்வீன் கட் பண்ணுறீங்க அப்படின்னா அது எபிமார்ஃபோசிஸ் மாதிரி ஒர்க் பண்ணி அதோட கட்டை வந்து க்யூர் பண்ணிக்கும், அதாவது தேவையான மிச்ச ரீஜன்ஸை வந்து ரீஜென்ரேட் பண்ணிக்கும். இப்போது எபிமார்ஃபோசிஸ்னால் என்ன அப்படின்றத பார்க்கலாம். எபிமார்ஃபோசிஸ் ரீஜென்ரேஷன்னா என்னது அப்படின்னா இந்த டிஃப்ரென்சியேஷன் நம்மளுக்கு என்ன ஆகும்னா ஃபஸ்ட்டு டிஃப்ரென்சியேஷன், அதாவது ஆல்ரெடி இப்போது ஒரு போன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா போன் செல்ஸ் வந்து ஏற்கனவே டிவைட் ஆகி மெச்சூர் ஆகி போன் செல்ஸ் ஆயிடுச்சு. அந்த செல் டிஃப்ரென்ஷியேட் ஆன செல், அந்த செல் என்ன ஆகும் அப்படின்னா மறுபடியும் டிஃப்ரென்ஷியேட் ஆகும். அதாவது அது பழசு இருந்திருக்கும்ல, மறுபடியும் ஃபாஸ்ட்டாக டிவைட் ஆக அதோட நேச்சர் இருந்திருக்கும்ல, அந்த நேச்சருக்கு டிஃப்ரென்ஷியேட் ஆகும். அந்த செல் என்ன பண்ணும் அப்படின்னா இப்போது அன்டிஃப்ரென்ஷியேட்டட் மாஸ் ஆஃப் செல்ஸை ப்ரொடியூஸ் பண்ணும், நிறைய செல்ஸை ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ அந்த செல்ஸ் எல்லாமே சேர்ந்து நம்மளுக்கு அதுக்கு பேர் பிளாஸ்டோமா அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த பிளாஸ்டோமா தான் என்ன ஆகும் அப்படின்னா அகெயின் டிஃப்ரென்ஷியேட் ஆகி நம்மளுக்கு எந்த போர்ஷன் லாஸ்ட் ஆகிருக்கோ அந்த போர்ஷன் நம்மளுக்கு திருப்பி கொடுக்கும். ஓகேவா, இதை நீங்கள் ஆம்ஃபிபியன் லிம்ஸில் நீங்கள் வந்து ரெகுலராக பார்க்க முடியும். ஓகேவா, இதுக்கு முக்கியமான விஷயம் என்னது அப்படின்னா நர்வ் சப்ளை கண்டிப்பாக இருக்கணும். ஒரு வேளை இது ரீஜெனரேட் ஆகிறதுக்கு முன்னாடி நர்வ் சப்ளை இழந்துருச்சு அப்படின்னா அதால் என்ன பண்ண முடியாது அப்படின்னா ரீஜெனரேஷன் பண்ண முடியாது. ஃபஸ்ட்டு இதுக்கு நர்வ் சப்ளை வந்து முக்கியமாக தேவை. அப்போ தான் பிளாஸ்டமா ஃபார்மேஷன் இருக்கும், அப்போ தான் அதை டிஃப்ரென்ஷியேட் ஆகி என்ன பார்ட் வரணும் அது நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ இந்த பிளாஸ்டமா ஃபார்மேஷனுக்கு இம்பார்ட்டண்ட்டாக இருக்கிறது யார் அப்படின்னா FGF8 அண்ட் AEC. ஸோ FGF8 AEC இது ரெண்டுமே, இந்த ரெண்டு சிக்னலிங்குமே இருந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு பிளாஸ்டமா ஃபார்மேஷன் நடக்கும். மார்ஃபோஜெனசிஸ் நடந்துச்சு அப்படின்னா செல் மட்டும் எனக்கு டிவைட் ஆகி என்னாச்சு அப்படின்னா அந்த இடத்த வந்து ஃபில் பண்ணுச்சு. அதுவே எனக்கு என்ன பண்ணுச்சு அப்படின்னா டிரான்ஸ்டிஃபரன்ஷியேஷன் மூலமாக எனக்கு நடந்துச்சு. எபிமார்ஃபோசிஸில் எனக்கு அன்டிஃபரன்ஷியேட்டட் மாஸ் ஆஃப் செல்ஸ் பிளாஸ்டமா ப்ரொடியூஸ் ஆகும். அந்த பிளாஸ்டமா எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா டிஃபரன்ஷியேட் ஆகி எனக்கு நியூ ஸ்ட்ரக்சராக ஃபார்ம் ஆகி எனக்கு லாஸ்ட் போர்ஷனை வந்து க்யூர் பண்ணி கொடுக்கும். ஓகேவா, இது புரிஞ்சது தானே. அடுத்தது காம்பன்சேட்டரி ரீஜெனரேஷன் மெக்கானிசம்னா என்னது அப்படின்னா இது ஹைப்பர்ட்ராஃபிக் க்ரோத் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது செல் எப்படி க்ரோத் ஆகும்னா செல்லோட சைஸில் மட்டும் இன்க்ரீஸ் ஆகிற மாதிரி க்ரோ ஆகும். அப்படி க்ரோ ஆகி என்ன பண்ணும் அப்படின்னா லாஸ்டான போர்ஷனை வந்து ஃபில் பண்ணிக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஹியூமன் வந்து லிவர்லாம் பார்த்தீங்க அப்படின்னா லைவ் டோனராகவே டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுறதுக்கு வந்து டொனேட் பண்ணுவாங்க. அப்படி டொனேட் பண்ணுறாங்க அப்படின்னா டோனர் கிட்ட வந்து பாதி லோப் மட்டும்தான் இருக்கும். அப்போது அந்த ரிமூவ் ஆன இந்த ரிமைனிங் லோபை ஃபில் பண்ணுறதுக்கு என்ன பண்ணும் அப்படின்னா லிவர் செல்லால் திருப்பி நார்மலாக லிவர் வந்து டிவைட் பண்ண முடியாது. ஏன்னா லிவர்லாம் ஒன்ஸ் க்ரோ ஆகிடுச்சு அப்படின்னா அவ்வளோதான், அதுக்கப்புறம் க்ரோ ஆகாது. அப்போது எப்படி அது க்யூர் ஆகிக்கும் அப்படின்னா அது ஒரு ஊண்டு தானே, நம்மளுக்கு மிச்ச பாதி இல்லை அப்படின்னா நம்ம பாதியை கட் பண்ணி தானே எடுத்துருப்போம். அப்போ அந்த ஊண்டை ஹீல் பண்ணுறதுக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா ஆல்ரெடி ரிமைனிங் இருக்கிற பாதியிலோ என்ன ஆகும் அப்படின்னா சைஸில் மட்டும் பெருசாகி நம்மளுக்கு காம்பன்சேட் பண்ணி என்ன பண்ணோம் அப்படின்னா அந்த மிஸ்ஸிங் டிஷ்யூவுக்கு பதிலாக அந்த இடத்த ஃபுல்லாகவே ஃபில் பண்ணும். அதாவது செல் என்ன ஆகும் அப்படின்னா சைஸில் பெருசாகி அந்த ரிமைனிங் மிச்சம் இருக்குது இல்லையா அந்த இடத்தையும் வந்து நம்மளுக்கு ஃபில் பண்ணி கொடுக்கும். இப்போது இந்த மெமலியன் லிவர் எப்படி ரீஜென்ரேட் ஆகுது அப்படிங்கிறதுல இது வந்து நம்மளுக்கு எந்த ஒரு பிளாஸ்டமா ஃபார்மேஷனும் இருக்காது. மெமலியன் செல் எப்படி ரீஜென்ரேட் ஆகுன்றது நம்மளுக்கு 2 லைன் ஆஃப் டிஃபென்ஸ் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் லைன் மெக்கானிசம் எப்படி ஒர்க் பண்ணும் அப்படின்னா ஹெபட்டோசைட்ஸ், அதாவது நம்மளோட லிவர் செல்ஸே இருக்குல்ல, ஓன் லிவர் செல்ஸ் இருக்குல்ல, அந்த செல்ஸ் என்ன ஆகும் அப்படின்னா மெச்சூர் செல்ஸாக தான் இருக்கும். ஆனால் அது இப்போ நம்மளுக்கு ஒரு கட் வந்திருக்கு, நம்மக்கிட்ட பாதி லோப் தான் இருக்குது, மீதி லோப்பை நம்ம என்ன பண்ணி ஆகணும் ஜென்ரேட் பண்ணி நம்ம ஃபில் பண்ணி ஆகணும் அப்படிங்கிற அந்த கண்டிஷன் வர்றப்போ அந்த செல்ஸ் என்ன ஆகும் அப்படின்னா மறுபடியும் செல் சைக்கிள்குள்ளே போய் ப்ராலிஃபரேட் மறுபடியும் டிவைட் ஆகி நம்மளுக்கு என்ன பண்ணும் அப்படின்னா மிஸ்ஸிங் பார்ட்டை ஃபுல்ஃபில் பண்ணும், காம்பன்சேட் பண்ணி ஃபுல்ஃபில் பண்ணும். காம்பன்சேட்னா என்ன அப்படின்னா புது செல்லை அது உருவாக்காது, ஆனால் செல் சைக்கிள்குள்ளே போகுது இல்லையா ஆல்ரெடி லிவர் செல்லாக இருக்கிற செல்ஸ், அந்த செல்ஸ் சைஸில் மட்டும் பெருசாகி ரிமைனிங் போர்ஷனையும் ஃபில் பண்ணுற அளவுக்கு
அந்த செல்ஸ் எல்லாமே செல்குள்ளே என்ட்ராகி சைஸ் மட்டும் எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா பெருசாகி வரும். எப்போ எனக்கு அந்த லிவர் வந்து ஃபுல்லாக ஃபார்ம் ஆகி முடிக்கிற அளவுக்கு செல்ஸோட சைஸ் ஃபுல்லாகவே பெருசாக மாறுதோ அந்த மாதிரி ஃபுல்லாகவே காம்பன்சேட் பண்ணி என்ன பண்ணும் அப்படின்னா அந்த இடத்த ஃபுல்லாக ஃபில் பண்ணிக்கும். இல்லை இந்த சிஸ்டம் வந்து எனக்கு ஒர்க் ஆகலை, இந்த மெக்கானிசம் எனக்கு வந்து கரெக்டாக ஒர்க் பண்ணலை அப்படின்னா செகண்ட் மெக்கானிசம் இன்னொன்று இருக்குது, அதை அடாப்ட் பண்ணும். ஸோ அந்த செகண்ட் லைன் ஆஃப் டிஃபென்ஸ் என்னது அப்படின்னா ஹெப்பாட்டிக் ப்ரோஜெனிட்டர் செல்ஸ், அதாவது லிவர் செல்லோட ஸ்டெம் செல்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அதுதான் நம்ம ஹெப்பாட்டிக் ப்ரோஜெனிட்டர் செல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த செல்ஸ் என்ன ஆகும் அப்படின்னா கியூசன் ஸ்டேஜில் இருக்கும். கியூசன் ஸ்டேஜ் அப்படின்னா என்ன சொல்லலாம், ஒரு டார்மன்ட் ஸ்டேஜ், இல்லை அப்படின்னா ரெஸ்டிங் ஃபேஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த ஸ்டேஜில் என்ன இருக்கும் அப்படின்னா இந்த லிவரோட ஸ்டெம் செல்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ அப்படி இருக்கிற ஸ்டெம் செல்ஸ் வந்து என்ன ஆகும் அப்படின்னா இது ஃபர்ஸ்ட் லைன் ஆஃப் டிஃபென்ஸ் வந்து ஒர்க் ஆகலைன்ற பட்சத்தில் இந்த செல்ஸ் வந்து ஆக்டிவேட் ஆகும். ஸோ இது ஆக்டிவேட் ஆகும்போது இன்ஜூர் ஆகி இருக்கிற இடத்த என்ன பண்ணும் அப்படின்னா இது செல் சைக்கிள்குள்ளே போய் காம்பன்சேட் பண்ணி என்ன பண்ணும் அப்படின்னா ஹெப்படோசைட்டாக ஃபார்ம் ஆகி நம்மளுக்கு வந்து அந்த இடத்த க்யூர் பண்ணி கொடுக்கும். இது வந்து ரொம்ப அட்வர்ஸ் கேஸில், இப்போ ஆல்கஹால் அப்யூஸ்னால இல்லை ஏதோ டிசீஸ்னால லிவர் வந்து பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னா இந்த டிஃபென்ஸ் போகும். இந்த டிஃபென்ஸ் மெக்கானிசமும் போயிடுச்சு அப்படின்னா நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ லிவர் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஆர்கன். ஸோ இது இல்லை அப்படின்னா நம்மளால் சர்வை பண்ணுறது கஷ்டம் தான். ஓகேவா? ஸோ எப்படி ரீஜென்ரேஷன் நடக்கும் அப்படிங்கிறத 4 மெக்கானிசம்ஸே நம்ம வந்து டீட்டெயிலாக பார்த்துருக்கோம். ஸோ இந்த வீடியோவில் ரீஜென்ரேஷன் உங்களுக்கு ஃபுல்லாக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சது அப்படின்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். நீங்கள் டிஎன்செட் ப்ரிப்பேர் பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்னா நம்மளோட சேனலில் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ரிவிஷனுக்கு இதை ஃபுல்லாகவே யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்து நம்மளோட சேனலில் இருக்கிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு தொடர்ந்து வரணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த வீடியோவில் அடுத்த லெசனோட ரிவிஷன் பற்றி பார்க்கலாம். தேங்க்யூ.